அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவும் ஒரு தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை முதல் இன்று திங்கட்கிழமை வரையும் இரண்டாம் கட்டமாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. ஈரானின் கோரிக்கை என்னவென்றால், லெபனான் மீதான தாக்குதல் மும்முனைகளிடமிருந்து களையப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அது இன்னும் அதற்கான இறுதி முடிவு எட்டப்படவில்லை. இந்த வேளையில் ஈரான் மீது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை அமெரிக்க அதிபர் இன்று திங்கட்கிழமை விடுத்திருக்கின்றார். தெஹ்ரான் அந்த நீர்வழிப்பாதையில் கட்டுப்பாடுகளை விதித்தால் உங்களுக்கு ஒரு நாடே இருக்காது என்று மீண்டும் இது பலமுறையான ஒரு எச்சரிக்கையாக செல்கின்ற அந்த எச்சரிக்கை என்பது அணுகுண்டு வீசி அழிப்பேன் என்று சொல்லாமல் சொல்லுகின்றார். ஏற்கனவே உங்கள் அதாவது உலகின் ஒரு பழமை வாய்ந்த நாகரிகம் இருக்க மாட்டாது என்று சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தைகளும். இப்பொழுதோ இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஈரான் வற்புறுத்துகின்றது. அதற்கான இன்னும் கிரீன் சிக்னல் கிடைக்கவில்லை. பேச்சுவார்த்தை தொடரப் போகின்றது. இந்த நிலைமையில் அமெரிக்க அதிபரின் இந்த மிரட்டலை அடுத்து பேச்சுவார்த்தைக்குள் நாங்கள் நுழைய போவதில்லை என்று ஈரானிய டீம் இன்று ஒரு அடம் பிடித்தது. அதனால் பாகிஸ்தான் அணியும் கட்டார் அணியும் சமாதானப்படுத்தி மீண்டும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று மாலை தொடர இருக்கின்றது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று லெபனான் போர் நிறுத்தமும் முக்கிய சோதனையாக உள்ளது என்றும் ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் பாகிஸ்தான் மற்றும் கத்தாரின் அயராத மத்தியஸ்த முயற்சிகளை பாராட்டியுள்ளார். ஈரான் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், ஆனால் லெபனானில் போர் நிறுத்தத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதே உண்மையான சோதனையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது ஒரு அணுங்கு பிடிக்கின்றது. இன்று திங்கட்கிழமை பாகிஸ்தான் மற்றும் கத்தாரின் அயராத மத்தியஸ்தம் லெபனான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பெரும் முன்னேற்றத்தை கண்டுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய தரப்பின் சார்பாக டாக்டர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வேதிப் பொருட்களை ஏற்றுமதிக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, முற்றுகை நீக்கப்பட்டுள்ளது, முடக்கப்பட்ட சில சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானுக்கான ஒரு பெரிய புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்றும், முதல் உண்மையான சோதனை லெபனான் மீதான மோதல் தவிர்ப்பு என்பதும் தெரிய வந்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான உயர்மட்ட தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளில் முதல் சுற்று சுவிட்சர்லாந்தில் நிறைவடைந்த நிலையில் வெளியுறவு அமைச்சரின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. வாஷிங்டன் அச்சுறுத்தும் கருத்துக்களை வெளியிட்டதை தொடர்ந்து நாற்கர கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டதாகவும், ஆனால் தொழில்நுட்ப பணிகள் தொடரும் என்றும் ஈரான் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப் தலைமையிலான ஈரானிய தூதுக்குழுவுடன் சென்றிருந்த இஸ்மாயில் பாகாயி ஜூன் 18 அன்று கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவின் உறுதிமொழிகள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிப்பதில் சுவிஸ் பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தியதாகவும் இன்று திங்கட்கிழமை அதிகாலை செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கின்றார். எங்களுக்கு மிகவும் நீண்ட நாளாக இருந்தது. கூட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தொடங்கின. நாற்கர அமர்வின் போது அமெரிக்காவிலிருந்து அச்சுறுத்தும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. இது போன்ற சூழ்நிலைகளில் நாற்கர கூட்டத்தை தொடரப் போவதில்லை என்றும் ஈரான் அறிவிக்க வழிவகுத்தது என்று பாகாயி தெரிவித்திருக்கின்றார். அவர் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த ஈரானுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை தொடர்ந்து குறிப்பிட்டு காட்டியிருந்தார். கத்தாரும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தையை தொடர முயன்றதாகவும், ஆனால் நாற்கர வடிவத்தில் தொடரப் போவதில்லை என்று ஈரான் வலியுறுத்தியதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது சுவிட்சர்லாந்தில் ஒரு இழுபறி நிலைமையும் அங்கிருக்கின்றது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு அனைத்து முனைகளிலும் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும், அது இல்லாமல் இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தை கட்டத்துக்கு நுழைவது சாத்தியமில்லை என்றும் பாகாயி தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் எண்ணெய் விற்பனைக்கு தேவையான அங்கீகாரங்களை வழங்குவது மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹாம்ஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான ஒரு வழிமுறை ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதையும் அவர் உறுதிப்படுத்த இருக்கின்றார். ஈரான் முந்தைய அனுபவங்களை முற்றிலுமாக மறக்கவில்லை என்றும்
அமெரிக்காவின் உறுதிமொழிகளை செயல்படுத்துவதில் கவனமாக தொடர உறுதியாக உள்ளது என்றும் பாகாயி மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். இடைநிறுத்தம் இருந்த போதிலும் முன்னேற்றத்தை மத்தியஸ்தர்கள் உறுதிப்படுத்துகின்றனர். 4 தரப்பு வடிவம் இடைநிறுத்தப்பட்ட போதிலும் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் முதல் அமர்வு சுவிட்சர்லாந்தின் ரிசார்ட்டில் நிறைவடைந்ததை உறுதிப்படுத்தும் ஒரு கூட்டறிக்கையை கத்தார் மற்றும் பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளன. லுசன் ஏரி உச்சி மாநாடு ஒரு நேர்மையான மற்றும் ஆக்கப்பூர்வமான சூழலில் நடத்தப்பட்டது என்றும் மேலும் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளுக்கான ஒரு வழிமுறையை உருவாக்குவது உட்பட ஊக்கமளிக்கும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒப்பந்தத்தின் முதல் விதியை செயல்படுத்தாதது குறித்து அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தும் என ஈரான் கூறுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் சமீபத்தில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் விதியை செயல்படுத்தாதது குறித்து அமெரிக்காவுடனான திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தும் என்றும் ஈரான் கூறுகிறது. 60 நாட்களுக்குள் ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஒரு செயல் திட்டத்திற்கு இந்த குழு ஒப்புக்கொண்டுள்ளது. சம்பவங்களை தவிர்ப்பதற்கும் ஹாம்ஸ் ஜலசந்தி வழியாக வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதற்கும் ஒரு தகவல் தொடர்பு வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் அத்துடன் லெபனானில் ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதை உறுதி செய்வதற்காக அந்நாட்டை உள்ளடக்கிய ஒரு மோதல் தவிர்ப்பு பிரிவு அமைக்கப்படும் என்றும் மத்தியஸ்தர்கள் அறிவித்தனர். நாற்கர பேச்சுவார்த்தைகள் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3 மணியளவில் தொடங்கி சுமார் 9 நிமிடங்களுக்கு பிறகு கலந்தாலோசிக்க உள்ளதாகவும் இடைநிறுத்தப்பட்டன. இருப்பினும் ட்ரம்பின் அச்சுறுத்தும் கருத்துக்களை தொடர்ந்து ஈரானிய தூதுக்குழு நாற்கர பேச்சுவார்த்தை வடிவமைப்புகள் திரும்ப மறுத்துவிட்டன. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதல் பிரிவு முழுமையாக செயல்படுத்தப்படாவிட்டால் மற்ற பிரச்சனைகளில் எந்த முன்னேற்றமும் சாத்தியமில்லை என்பதை ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது. பல மாதங்களாக பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடைபெற்ற ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு பின் ஜூன் 18 அன்று கையெழுத்திடப்பட்ட 14 அம்ச இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் நடைபெற்ற முதல் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நடந்தவை ஆகும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வர இரு தரப்பினரையும் கடமைப்படுத்துகிறது. மேலும் 30 நாட்களுக்குள் அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்குவதற்கும் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்பிலான ஈரானிய சொத்துக்களை முடக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கும் ஈரானுக்கான 300 பில்லியன் டாலர் புனரமைப்பு நிதிக்கும் வழிவகை செய்கிறது. ஈரானின் அணுசக்தி திட்டம், புனித சின்னங்களை முழுமையாக நீக்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு இறுதி ஒப்பந்தம் 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை மூலம் எட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தடைகளை முழுமையாக நீக்குதல் மற்றும் போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு இறுதி ஒப்பந்தம் 60 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை மூலம் எட்டப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இதை செயல்படுத்துவதற்கான பாதை சீரற்றதாக இருந்து வருகிறது. போர் நிறுத்த உறுதிமொழி இருந்த போதிலும் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானில் தாக்குதல்களை தொடர்ந்தன. இதில் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் நடத்தப்பட்ட கொடிய தாக்குதல்களும் அடங்கும். இதில் டசன் கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். போரினால் சேதமடைந்த அணுசக்தி தளங்களில் சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆய்வுகளை ஈரான் நிராகரிக்கிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்லாமிய குடியரசு தனது அணுசக்தி தளங்களை ஆய்வு செய்ய சர்வதேச அணுசக்தி முகமையை அழைக்கும் என்று கூறும் செய்திகளை நிராகரித்துள்ளனர். இதிலிருந்து என்ன வழங்குது? ஈரானுக்குள்ள அணு ஆயுதம் இருக்குது. சர்வதேச அணுசக்தி நிறுவனங்கள் ஆய்வு செய்ய போன அவங்க மெட்டல் எல்லாம் கொண்டு வந்து பார்ப்பாங்கல்ல. அதனாலதான் அங்க எங்கட நாட்டுக்குள்ள இவங்க வரக்கூடாண்டு ஈரான் அடம் பிடிக்குது. நாம ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறோம், ஈரானிடம் அணுகுண்டு இருக்கு. லெபனானில் சண்டையை நிறுத்துவதற்கான தனது உறுதிமொழியை வாஷிங்டன் நிறைவேற்ற தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடியதாக ஈரான் சனிக்கிழமை உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நேற்று சுவிஸ் பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய நிலையில் ட்ரம்ப் தனது சமூக ஊடக தளத்தில் ஃபாக்ஸ் நியூஸ் நேர்காணலும் தொடர்ச்சியான
அச்சுறுத்தல்களை ஈரான் மீது விடுத்து வருகின்றார். தெஹ்ரான் அந்த நீர்வழி பாதையில் கட்டுப்பாடுகளை விதித்தால் உங்களுக்கு ஒரு நாடே ஒரு தேசமே இருக்காது என்று அவர் அச்சுறுத்தி எழுதியிருக்கின்றார், பேசியிருக்கின்றார். மேலும் அமெரிக்கா அந்த நீர்வழி பாதையை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு தனது சொந்த சுங்க வரிகளை விதிக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இப்ப ஈரான் தானே அங்க வந்துட்டு வரி அறவிடுது, கப்பம் அறவிடுது, அதை ஈரானை அடித்து விரட்டிட்டு அமெரிக்கா அறவிட போகுதாம். இன்னொரு பகல் கொள்ளக்காரன் ராமா. ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான கலிபா இந்த அறிக்கையில் இந்த அச்சுறுத்தல்களை நிராகரித்து அவர்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு ஏதேனும் பலன் இருந்திருந்தால் இன்று அவர்கள் இந்த அவல நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள் என்றும் அவர் நினைக்கவில்லையா என்று கேட்கின்றார். அவர்கள் எவ்வளவுதான் பேசினாலும் நாங்கள் தான் நடவடிக்கை எடுக்கிறோம் என்றும் அவர் கூறினார். பின்னர் அவர் அமெரிக்க அதிகாரிகளை தங்கள் அறிக்கைகளில் கவனமாக இருக்குமாறு எச்சரித்ததோடு ஈரானின் ஆயுதப்படைகள் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினார். நாங்கள் எந்த நிலைக்கும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். பேச்சுவார்த்தை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, பேச்சுவார்த்தை முறியும் எல்லையில் தான் இருக்கின்றது. பேச்சுவார்த்தை முறியுமானால் மிகப்பெரிய போருக்கு தயாராக வேண்டும். இதை நாம் பல தடவை சொல்லிவிட்டோம். இது ஒரு நிரந்தரமான பீஸ்ஃபுல் டாக் அல்ல, இது ஒரு டெம்பரரி டாக் தான். அதனால் எதுவும் எந்த நிலைமையிலும் நடக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. வளைகுடா மீண்டும் ஒரு போர் பதட்டத்தில் இருக்கின்றது. மீண்டும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.